வணக்கம். இந்த வீடியோல நம்ம depth first search பத்தி பார்க்கலாம். ஸோ இதுவுமே uninformed search method. ஸோ uninformed search methodனா என்ன சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு எந்த ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனுமே இதுல இருக்காது. அதாவது இந்த பிரான்ச் எடுத்தா நீங்க சொல்யூஷனுக்கு சீக்கிரமா போயிடலாம், கோல் ஸ்டேட்டை சீக்கிரம் ரீச் ஆயிடலாம் அப்படிங்கிற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுமே இல்லாம ஜஸ்ட் ஒரு நோடு, பிரான்ச், ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் இவ்வளவுதான். ஸோ இதுல நம்ம சர்ச் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றோங்கிறது தான் முக்கியம். For depth first search நம்ம வந்து stack data structure, breadth first searchக்கு queue data structure யூஸ் பண்ணிருந்தோம். depth first searchக்கு வந்து stack data structure யூஸ் பண்றோம். அதே மாதிரி தான் இங்க வந்து ஒரு stack இருக்கும். You can have your own representation. அடுத்து வந்து ஒரு visit list இருக்கும். நம்ம நோட வந்து visit பண்ண இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம ஆட் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, சோ நம்ம process பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரூட் நோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ ரூட் நோட் stack குள்ள ஆட் பண்ணிக்குவோம். அடுத்து நம்ம டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டாக் எதையோ அதை பாப் அப் பண்ணி அதை வந்து விசிட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிப்போம். ஓகே, சோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்டாக்ல டாப் மோஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு எடுத்தாச்சு. இப்போ அடுத்து இதை விசிட் பண்றப்போ இதோட சில்ட்ரன் நோட் எதுன்னு பாக்குறோம். A ஓட சில்ட்ரன் B and C. சோ இந்த B and C வந்து நம்ம ஸ்டாக் குள்ளார புஷ் பண்ணிக்கிறோம். ஓகே, சோ ஸ்டாக் குள்ளார புஷ் பண்றப்ப நம்ம டாப் ஆஃப் தி எலிமெண்ட் எதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா B இருக்கு. சோ இந்த B ய பாப் அவுட் பண்ணிட்டு B யோட சில்ட்ரன் நோட் என்னங்கறத விசிட் பண்ணுவோம். சோ B யோட சில்ட்ரன் பாத்தீங்கன்னா நமக்கு D E F. இந்த D E F வந்து ஸ்டாக் குள்ள ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா? சோ ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் நமக்கு வொர்க் ஆகும். நமக்கு வந்து ஒவ்வொரு முறை நம்ம புஷ் பண்றப்போ டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டாக்ல வந்து நமக்கு டேட்டா ஆட் ஆயிட்டே வரும். அதே மாதிரி நம்ம விசிட் பண்றப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் பாப் அவுட் பண்ணுவோம். ஓகே, சோ ஸ்டாக்ங்கிறது ஒரு ஜார் மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். எதை கொண்டு வந்து உள்ளார போட்டீங்கனாலும் எடுக்கிறப்ப மேல இருக்கிறது தான் எடுக்க முடியும். நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் புக்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்குன்னா நீங்க புக்கை பிளேஸ் பண்றப்ப மேல மேல வைப்பீங்க, எடுக்கிறப்ப டாப் மோஸ்ட் எலிமெண்ட் என்னவோ அதை நம்ம பாப் அவுட் பண்ணிடுவோம். ஓகே, சோ இங்க அடுத்து பாப் அவுட் பண்றப்ப நமக்கு நோட் D தான் பாப் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா அதுதான் டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டாக் இருக்கு. இப்போ நோட் D நம்ம பாப் அவுட் பண்றப்போ அதை வந்து விசிட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறோம். சோ விசிட் லிஸ்ட்ல ஆட் பண்ண உடனே அது கோல் ஸ்டேட்டான்னு பாக்குறோம். கோல் ஸ்டேட் கிடையாது, ஏன்னா டபுள் சர்க்கிள் இருந்தாதான் கோல் ஸ்டேட். இங்க J தான் கோல் ஸ்டேட். அடுத்து Jக்கு ஏதாவது சில்ட்ரன் இருக்கா? இல்ல. ஓகே, சோ நம்மளோட process இதோட முடிச்சிட்டு நம்ம அடுத்த processக்கு போய்க்கிறோம். சோ அடுத்த நோட் பாத்தீங்கன்னா E. அப்ப E ய வந்து ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம விசிட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறோம். E ய எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப நமக்கு ரெண்டு நோட் இருக்கு, I and J. சோ I and J வந்து நம்ம ஸ்டாக் குள்ள புஷ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டாக் பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா எதை ஆட் பண்ணமோ அதுதான் நமக்கு டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டாக்கா இருக்கும். ஓகே, சோ இப்போ இந்த I ய பாப் அவுட் பண்றோம். I வந்து விசிட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறோம். அது கோல் ஸ்டேட்டான்னு பாக்குறோம். அது கோல் ஸ்டேட் கிடையாது. அடுத்து I க்கு சில்ட்ரன் இருக்கா? இல்ல. இருந்தா நம்ம வந்து அது ஸ்டாக்ல புஷ் பண்றோம். இல்ல. இப்போ அடுத்து என்னன்னா நம்ம அடுத்த நோட் இந்த ஸ்டாக்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டாக் வந்து J. J ய பாப் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ J வந்து கோல் ஸ்டேட், ரைட்டா? கோல் ஸ்டேட்ங்கிறதுனால நம்மளோட process அதோட ஸ்டாப் ஆயிடும். ஓகே, சோ இதுதான் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். நம்மளோட இதோட சர்ச்சிங் மெக்கானிசம் பாத்தீங்கன்னா விசிட் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா A B D அடுத்து E E ல இருந்து I J. இப்படிதான் நம்மளோட ப்ராசஸிங் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பிரான்ச் எடுத்து டெப்த் வரைக்கும் சர்ச் பண்ணிட்டு அடுத்தடுத்து. சோ இதுல ஒரு பிளஸ் என்னன்னா நம்மளோட இந்த பிரான்ச் எங்க லீட் ஆகுதோ அதுதான் சொல்யூஷனா இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப்பா இருக்கும். இப்போ வாட்டர் ஜெட் ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 0 ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அடுத்து 4 லிட்டர் ஃபில் பண்றோம், அடுத்து இந்த 3, ஓகே 1,3 ப்ராசஸ் பண்றோம். இந்த மாதிரி சோ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம போயிட்டே இருக்கிறப்ப இது வந்து ஒரு சொல்யூஷனுக்கு ஃபாஸ்டா ரீச் ஆகும். rather than எல்லா பாசிபிள் மூவியும் நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கிறத விட ஒரு பிரான்ச் எடுத்தோம்னா அது கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல சொல்யூஷனுக்கு போகும். சோ அது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் ஃபார் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப கம்மி, ஆனா சர்ச்சிங்கோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஏன்னா ஃபர்ஸ்ட் டெப்த் சர்ச் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த நோட்க்கு வரும். ஆனா இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா இந்த ட்ரீ வந்து நம்மளுக்கு ஒரு ஹைட்டோட நின்றோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இதே எக்ஸாம்பிள் வாட்டர் ஜெட் ப்ராப்ளமே நான் வந்து ஃபர்ஸ்ட் fill empty swap இந்த ஆபரேஷன் கொடுக்கறேன்னா ஃபர்ஸ்ட் fill கால் பண்றப்ப நமக்கு 4 லிட்டர் ஜக் fill ஆயிடும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து 4 லிட்டர் தான் ஃபோக்கஸ் பண்றேன். அடுத்து empty ஃபங்க்ஷன் கால் பண்றப்ப 0 0 ஆகும்.
மறுபடியும் fill கால் பண்றப்ப 4,0. ஸோ இந்த பிரான்ச் நீங்க பாத்தீங்கன்னா ஐட்ரேட் ஆயிட்டே இருக்கு. மறுபடியும் fill ஆபரேஷன் empty கூப்பிடுறப்ப 0 வந்துரும் மறுபடியும். ஸோ ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நம்ம எடுத்துக்கிற ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து if it is an iterative indefinite நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும்னா நம்மளுக்கு வந்து depth first search எப்பவுமே ஸ்டாப் ஆகாது, ஒரு லூப் குள்ள என்டர் ஆயிடும். ஓகேங்களா, அதனால தான் இது வந்து நாட் கம்ப்ளீட் ட்ரீ. நம்ம எப்படி வந்து breadth first search கம்ப்ளீட் சர்ச் ட்ரீன்னு சொன்னோமோ depth first searchக்கு அந்த நேம் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம எடுத்துக்கிற ட்ரீ ஒருவேளை நம்மளோட ப்ராசஸிங்ல வந்து எங்கேயாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா அந்த ட்ரீ வந்து நம்மளுக்கு ஐட்ரேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகும்னா இந்த டெப்த் சர்ச் பண்ணிட்டே போகும்போதே நம்மளுக்கு கடைசி வரைக்கும் சொல்யூஷனுக்கு ரீச் ஆகாது. அதுதான் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சோட ஒரு பெரிய ப்ராப்ளம். இட் இஸ் இன்கம்ப்ளீட் ட்ரீ. incomplete search algorithm when the tree is growing. நம்மளுக்கு வந்து ட்ரீ இப்படி தான் இருக்கும்னா நீங்க அழகா depth first searchக்கு போய்க்கலாம். ஆனா நம்மளோட ட்ரீ ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளால டிஃபைன் பண்ண முடியாதப்போ இந்த சர்ச்சிங் அல்காரிதம் வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, we use a star data structure. இதுல ஒரு ப்ளஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைடு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோரே பண்ணல, பட் ஸ்டில் நம்ம சொல்யூஷனுக்கு ஃபாஸ்டா ரீச் ஆயிட்டோம். ஓகேங்களா, சோ அதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் depth first search. ஸோ இந்த ப்ராப்ளம் depth first searchல இருக்கிறதுனால நம்மளுக்கு இதுல வந்து ரெண்டு வேரியேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து டெப்த் லிமிட்டட் சர்ச், இன்னொன்று வந்து ஐட்ரேட்டிவ் டீப்பனிங். அது வந்து நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.